தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. மதுரை கே நகரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். விமர்சனம் செய்யக்கூடிய அளவிற்கு மத்திய அரசாங்கத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி சார் அவ்வளோ பேச மாட்டேங்க. அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு கூட்டணியில் கடைசி வரைக்கும் இருக்குது, கடைசியில் வந்துடும். வெளியில் வந்த பிறகு என்னத்தை பேசுவீங்க? ஏங்க திமுக மாதிரி நாங்கள் இல்லைங்க. அண்ணா திமுகங்கிறது கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிற கட்சி. நாங்கள் வெளியில் வந்த பிறகு நீ தவறு செஞ்சால் உடனடியாக கேட்போம். கூட்டணிங்கிறது ரெண்டு பேரும் சரிசமமாக போட்டிடுறப்ப எங்கள் கூட்டணியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது. நாங்கள் ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடுறோம், அப்புறம் தான் பேச வேணும். அதுக்கு முந்தி பேசுனா அதுதான் தவறு. கூட்டணிக்குள்ள இருந்துக்கிட்டே உள்ளடி வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அது திமுக கை வந்த கலை. அண்ணா திமுக அப்படி அல்ல. எங்களை நம்பி கூட்டணி சேர்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்கள் விசுவாசமாக இருப்போம். அதிலிருந்து பிரிஞ்சு வந்த பிறகு நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு அடையக்கூடிய திட்டங்கள் எது வந்தாலும் கடுமையாக எதிர்ப்போம், முறியடிப்போம். அவர் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்னு தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் தெரியும். மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க. இவராக வாக்களிக்கிறாரு. இவர் பட்டன் அமர்த்தரா இருந்தால் அவர் ஜெயிப்பார். நடக்காது. அவர் ஜெயிக்கிட்டோம், அப்புறம் மற்றது பார்க்கலாம். சர்வதேச கருத்து கணிப்பு யார் செய்கிறா? தேசிய ஊடகங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஊடக நம்பர் தான் நான் நேராக பேட்டி கொடுத்துருக்கிறேன். மதுரையில் பாருங்களேன், மதுரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமாக வெற்றி பெறுது. ஊடகத்திலும் பத்திரிகைன்னு சொல்கிறேன். இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை, கற்பனையை நீங்கள் வெளியிட்டு இருக்கிறீங்க. உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெறும், பாண்டிச்சேரியிலும் பெறுவோம், இளவங்கோட்டை இடைத்தேர்தலும் பெறுவோம். ஏங்க இதெல்லாம் அவருடைய சொந்த பிரச்சனைங்க. எனக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? என்னுடைய பிரச்சனை கேட்டால் நான் சொல்லுவேன். சார் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியுமா? அது மாதிரி தான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும். நீங்கள் அவரை பார்த்து கேளுங்க. இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்டீங்களா அதுக்குண்டான பதில் கிடைக்கும். என்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா, செலவு பண்ண முடியாதா, இதையெல்லாம் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் அல்ல. ஒரு பன்னீர்செல்வத்தை தோற்கடிப்பதற்கு 5 பன்னீர்செல்வங்கள் தேவைப்படுதா சார் அப்படின்னு யார் சொன்னது? எல்லாரும் பண்ணி ஆமாம், அவரை போய் கேளுங்க. இது என்னங்க, இந்த நாட்டு சுதந்திர நாடுங்க. அந்த ஓ பன்னீர்செல்வம் ஒன்று தான், நானும் ஒன்று தான், இங்கே நிற்கிற வேட்பாளர் ஒன்று தான், நீங்களும் ஒன்று தான், எல்லாருக்கும் சமம் தான். இது மிகப்பெரிய ஜனநாயக நாடுங்க. இந்த ஜனநாயக நாட்டில் இவர் பெரியவர் அவர் பெரியவர் இல்லை. மக்கள் யார் பெரியவர் நினைக்கிறாங்களோ அவர் தான் பெரியவர். ஆக ஒரு 5 ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாங்கிறீங்க அப்படின்னா அவரெல்லாம் தகுதி இல்லாதவரா? அந்த வேட்பாளர் தனக்கு தகுதி இருக்குதான் தேர்தல் நிற்கிறார். நடிகர் விஜயோட ஓபிஎஸ் மகன் இணைந்து பணியாற்ற தயாராக வாங்க, இது அவருடைய கருத்து. நீ அவரை தான் கேட்கணும். அவர் இணைந்து பணியாற்றுறாரா தனிஞ்சு பணியாற்றுறாரா இது அவரிடம் கேட்கின்ற வினா. எனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி? பெருந்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து ஏதாச்சும் மன்னிப்பு கேட்கிற பட்சத்தில் அவரை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இது நான் 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டை. உங்க கூடயே இருந்தார். 2 கோடி தொண்டல் நான் ஒரு தொண்டைங்க. 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவு அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. ஊடகத்திலே பத்திரிகை சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு சில கற்பனையான செய்திகள் எடுத்து தவறு. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், 2 கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படி தான் நான் செயல்படுறேன். காட்டிட்டோம். நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பா? வேற யார்கிட்டையும் போய் 3ஆம் வாங்கலையே. இவி மாதிரி வெளியில் பெரிய வீரவசனம் பேசுகிறார். நாங்கள் பிரதமரை எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுகிறார். அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோவிச்சுக்காரன்னு வெள்ளை கூட பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் ஓடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார். அங்கே சரணகதி, இங்கே வீரவசனம். இதுதான் இரட்டை வேடம் திமுக. பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் களமிறங்கி இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையிலேருந்து தமிழ் ஏங்க யார் களமிறங்கினாலும் ஓட்டு போடுறது மக்கள் தாங்க. மக்கள் யார் தீர்மானிக்கிறாங்களோ அவிதான் அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க. ஆக களத்தில் நிற்கிறவங்க பற்றி கவலை இல்லை. மக்கள் யார் வெற்றி பெற நினைக்கிறார்களோ அவர் தான் முக்கியம். அப்படியெல்லாம் கிடையாது. யார் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த காலம்
இன்றைக்கெல்லாம் மாறி போச்சு. அப்போ மிட்டா மிராஸ்தர் பணக்காரன் காரெல்லாம் மாறி போய் சாதாரண கிளை செயலாளர். இன்னைக்கு நான் பூச்சவர் ஆகலையா, முதலமைச்சர் ஆகலையா? மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது. இன்றைக்கு தொழிலதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பெருமக்கள் கொடுக்குறாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது பின்பற்றோம். அதை வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நன்றி. மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க. டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.